சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவருடைய இறப்பு மாதிரி தான் இவரோட இறப்பும் வந்து ஒரு சென்சேஷனல் டாபிக்காக மாறுது. யாருன்னா தெலுங்கு சினிமாவில் 2000 டைமில் அவங்க அங்கத்த ஒரு மாதவன் அப்பாஸ் நடிக்கப்பட்ட உதயகிரண் அவர்கள். உதயகிரண் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். சினிமா ஆசை அவனுக்கு. சின்ன வயசுலேருந்து ஸ்கிரிப்ட் எழுதுறான், சின்ன வயசுலேருந்து நாடகம் பண்ணுறான். அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, ஐயா வேணாம், இது ஆந்திர சினிமா, தெலுங்கு சினிமாவை பற்றியே எதுவும் தெரியும், உங்கள் குடும்பத்தில் யாரும் சினிமாவில் ஆள் இல்லை, இப்போ ஒரு நிறுவனத்தில் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பாரு, ஒரு கம்பெனியில் வேலை பாரு, மாதம் வந்து ஒரு சம்பளம் வாங்கு, இது வாழ்க்கையே கிடையாது, எனக்கு திறமை இருக்கு, என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற இந்த டோலிவுட் கதவை தட்டுகிறான். தெலுங்கு சினிமாவுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 4 குடும்பம் 40 பேர் தான். இதை மீறி ஒருத்தன் வந்து வர முடியாது. நீங்கள் அப்படி வரத்தான் தான் அந்த 4 குடும்பத்தில் ஏதாவது ஒரு குடும்பத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதில் ஒருத்தன் உடச்சிக்கிட்டு வரான், அவன் பெரிய பரபரப்பு ஆகிறான் பொழுது அத்தனை பேருடைய கண்ணும் உறுத்த ஆரம்பிக்கிறது. தெரிஞ்சவருடைய மகளே அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க போகிறதா அவங்க கேட்டதா தகவலில் வந்து திருமணம் பண்ணி போகிறதுனா நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயாச்சு. அப்புறம் என்னன்னா உதயகிரனுக்கான வெல்விஷர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ஐயா உன்னை வந்து டம்மி ஆக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த காலகட்டம் தான், உதயகிரன் வர காலகட்டம் தான் ஜூனியர் என்டிஆர், பிரபாஸ், ராணா, இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் வந்து குடும்ப வாரிசுகள். இவங்க தாத்தாக்கள்லாம் வந்து ஹீரோக்கள், ப்ரொடியூசரு எல்லாம். இவங்க வர நேரம் ஒரு பையன் எங்கிருந்தோ வந்து ஒரு மிடில் கிளாஸை வந்து அடிச்சு தூக்கிட்டு இருக்கான்னா அத்தனை பேரு கண்ணு உறுத்தம் இல்லைங்களா? அடுத்தடுத்த ஒரு 3 படங்களுடைய வெற்றி எங்கேயோ பண்ணும்போது உதயகிரன் ஒருத்தனுடைய வளர்ச்சி வரும் பொழுது எதிரிகள் அதிகமாகும். ஒரு கடலில் ஓஹோன்னு இருந்த ஒரு நடிகன் போய் கம்பெனியாக வாய்ப்பு கேட்குற நிலைமை கொண்டு வந்து சினிமா அரசியலே தான். உயிருக்கு பயந்து கார்லேயே பயணம் பண்ணியிருந்துருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டாங்களா, நீ நடிக்க மட்டும் கூடாதா அப்படின்றது அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறான். அதன் பிறகு நடந்தது என்னன்னு தெரியல, ஒரு தற்கொலை விவகாரம் ஒரு தென்னிந்திய சினிமாவே வந்து உழுந்துச்சு. சார் வணக்கம் சார். வணக்கம் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கிஷோர். சார், சினிமா நெப்போட்டிசம் இது ரெண்டையுமே பிரிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட சினிமா தோன்றிய காலத்துலேருந்தே இருக்குது. பாலிவுட்டை பற்றி தான் நிறைய பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சோஷியல் மீடியாஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் கோலிவுட்லேயும் நடக்குது. அதுவும் ரீசெண்டாக இப்போ விஜய் சேதுபதி அவருடைய பையனை வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அது மீது நிறையா சர்ச்சைகள், அந்த விமர்சனங்கள் இதெல்லாம் வந்துச்சு. இப்படி விவாதங்கள் போயிட்டு இருக்கும் போது பக்கத்து ஸ்டேட்டான தெலுங்கு ஸ்டேட்டை எல்லாமே மறந்துட்டாங்க. ஆனால் கொஞ்சம் உன்னிப்பாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியவே கட்டி ஆள்றதே ஒரு 4 குடும்பமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த 4 குடும்பத்தில் இருக்கிற 40 பேர் தான் ஹீரோவாவோ டேரக்டராகவோ அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த 4 குடும்பத்தையும் மீறி ஒரு நடிகர் ஒருத்தர் வராரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வராரு. நல்ல ஒரு ஹீரோ ஆகிறாரு. அதுக்கப்புறம் சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவருடைய இறப்பு மாதிரி தான் இவரோட இறப்பும் வந்து ஒரு சென்சேஷனல் டாப்பிக்காக மாறுது. யாருன்னா தெலுங்கு சினிமாவில் 2000 டைமில் அவங்க அங்கத்த ஒரு மாதவன் அப்பாஸ் நடிக்கப்பட்ட உதயகிரண் அவர்கள். ஸோ அவரை பற்றி நிறைய விஷயங்கள் என்ன நேர்காணலில் தெரிஞ்சுக்கலான்னு தானே சார். யார் உதயகிரண், எப்படி சார் வராரு தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே? நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக நெப்போட்டிசம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நெப்போட்டிசத்தை தாண்டி தமிழ் ரசிகர்களுடைய பலம் என்னென்னா, நீ என்ன தான் குடும்ப வாரிசாரு, சினிமா வாரிசாரு எல்லாம் ரைட்டு, நாங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் இங்கே உண்டு அப்படின்ற ஒரு விதம். இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாணி போஜன் ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க, வந்து வாரிசு நடிகைகளுக்கு தான் இன்றைக்கி வந்து ஹீரோக்கள் பெரிய மதிப்பு தராங்க, அதனால் நான் வந்து பெரிய ஹீரோ, முன்னணி ஹீரோயின் அப்படின்னு நான் வந்து அதெல்லாம் நினைக்கிறது இல்லை, எனக்கு கொடுத்த கேரக்டரை நான் செஞ்சுருக்கேன்னு அதில் அவ்வளோ யதார்த்தம் இருந்தது. இங்கே வாரிசு நடிகைகள் தான் வந்து ஹீரோக்களை இன்னாருடைய மகள் அப்படின்னு தெரிஞ்சாதான் அது ஒரு அந்தஸ்து பார்த்து தான் இது பண்ணுறாங்க. எனக்கு என்ன கேரக்டர் கிடைக்குமோ அது நான் நடிக்கிறேன். நான் ஒரு டிவி சீரியல்லேருந்து வந்த நடிகை ரொம்ப யதார்த்தமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் அப்படியே தெலுங்கு சினிமாவுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 4 குடும்பம் 40 பேர் தான். 4 குடும்பம் 40 பேருன்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் இதை மீறி ஒருத்தன் வந்து வர முடியாது. நீங்கள் அப்படி வரத்தான் தான் அந்த 4 குடும்பத்தில் ஏதாவது ஒரு குடும்பத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஐயா சாமி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அங்கே இருக்கணும். அதில் ஒருத்தன் உடச்சிக்கிட்டு வரான், அவன் பெரிய பரபரப்பு ஆகிறான் பொழுது அத்தனை பேருடைய கண்ணும் உறுத்த ஆரம்பிக்கிறது. அதுதான் வந்து உதயகிரண். நீங்கள் நல்லா அருமையான ஒரு உதாரணம் சொன்னீங்க. நம்ம சுஷாந்த் சிங்கோடைய மரணம் தான் இன்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இமாச்சல பிரதேசத்தினுடைய மண்டி தொகுதியினுடைய எம்பி ஆகி இருக்கக்கூடிய கங்கனா ரணாவத் கூட சுஷாந்த் சிங் மரணத்திற்கு காரணம் வந்து கரண் ஜோஹரும் ஆலியா பட்டுன்னு ஓப்பனாக அடித்த பிறகு தான் கங்கனா ரணாவத்தோட இதே தெரிஞ்சுது. அது வரைக்கும் அனுதாபம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு அனுதாபம் கொடுக்குறது, ஆறுதல் பண்ணுறது இருக்கும்போது ஒரு நடிகை வந்து போல்டாயோ நீங்கள் தான் யான்னு காஃபி வித்து கரனில் வந்து சொல்லும்பொழுது என்ன இங்கே இருக்கு பாலிவுட் சினிமாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, அங்கே பாலிடிக்ஸ் நடக்குது, அந்த பாலிடிக்ஸுக்கு யார் காரணம் நீங்கள் தாங்கன்ற இதை எடிட் பண்ணாமல் நீங்கள் போடுவீங்களான்னு எடிட் பண்ணாமலே வந்தது வந்து. ஆமாம், கரஞ்சவருக்கு எதிராகவே இதே நிலைமை தான், இதே கதை தான் உதயகிரண். ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து
சினிமா ஆசை அவனுக்கு. சின்ன வயசுலேருந்து ஸ்கிரிப்ட் எழுதுறான். சின்ன வயசுலேருந்து நாடகம் பண்ணுறான். அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, ஐயா வேணாம், இது ஆந்திர சினிமா, தெலுங்கு சினிமாவை பற்றிய இது தெரியும். நம்ம குடும்பத்தில் யாரும் சினிமாவில் ஆள் இல்லை. நீ இப்போ ஒரு நிறுவனத்தில், ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பாரு, ஒரு கம்பெனியில் வேலை பாரு, மாதம் வந்து ஒரு ஒரு சம்பளம் வாங்கு, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்னு. இது வாழ்க்கையே கிடையாது, எனக்கு திறமை இருக்குது, என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற இந்த டோலிவுட் கதவை தட்டுகிறான். அவனுடைய அந்த திறமை, அவனுடைய அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வசீகரம், அந்த ஆந்திர மக்களுக்கு இவனுடைய உருவம் பிடிக்கும்னு சொல்லி அவனை ஏற்றுக்கிறாங்க. என்னன்னா இந்த ஃபேமிலி சொல்கிறீங்களா, பெரும்பாலும் அந்த நெப்போட்டிசத்தில் உள்ள ஃபேமிலி வந்து அவன் அந்த உதயகிரன்ற ஒரு நடிகர் வரும்போது அசால்ட்டாக விட்டுடுறாங்க, அட இருந்து மாட்டோன்னு. அடுத்தடுத்த ஒரு 3 படங்களுடைய வெற்றி எங்கேயோ கொண்டு போகுது உதயகிரன். ஃபஸ்ட்டு 3 படங்குமே ஹிட் ஆகுது. 3 படங்களும் ஹிட்டு. எனக்கு வந்து கலுசுக்கி வாலி அப்படின்ற ஒரு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படம் தான் எனக்கு இங்கே வந்து ஐஸ்ன்னு தமிழில் ரீமேக் பண்ணாங்க. அசோக்னு ஒரு நடிகர் நடித்தார். இன்னும் அவருக்கும் சரியான வாய்ப்பு கிடைக்கல. அந்த ஐஸ் படம் வந்து அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா, அவர் ஒரு தமிழ் பத்திரிகையாளர். அவர் பேரை மறந்துட்டேன் நான். அது ஒரு படம் பண்ணார், இங்கேயும் வந்து பண்ணியிருந்தார். அந்த படம் அடுத்தடுத்து 3 படம் வந்து உதயகிரனை வேறு லெவலில் கொண்டு போகும்பொழுது தான் உதயகிரனுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த பாப்புலாரிட்டி, அது இதெல்லாம் வந்து தெலுங்கு சினிமாவில் உள்ள இந்த நெப்போட்டிச குடும்பத்திற்கு ஒரு உறுத்தல் ஆகுது. ஐயோ ஒருத்தனை வளர விட்டுமே அப்படின்னு. கடகடகடன்னு வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதயகிரனுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. அது நடக்கலை. அது காரணம் என்னென்னா, தெலுங்கில் வெற்றி, தமிழ்லேயும் வந்து உதயகிரனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம எப்படி மாதவனை எப்படி கொண்டாடணும், நம்ம வந்து இதில் வந்து ஒரு சாக்லேட் பாயா, ஒரு சாமிங்கான ஒரு அதுவாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஈகா தேட்டர் பக்கத்தில் வாசு தெரு, ஈகா தேட்டருக்கு அப்படியே பக்கத்தில் வாசு தெருவில் தான் இருந்தாப்புல. அப்போ இந்த மாதிரி இன்டர்நெட், இமெயில், அது இது இல்லாத காலகட்டம் வந்து அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பெண்கள் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கும், அவங்க ஒரு ஆட்ஷாட் கேமரா வச்சுருப்பாங்க, வந்து அதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடிதம் அவ்வளோ பேர் எழுதுவாங்க வந்து. அதுதான் ஒரு அப்பாஸுக்கும் அப்படி தான் இருந்தது. அப்பாஸ் பேண்ட்டு, அப்பாஸ் கட்டிங்கு, அப்பாஸோடைய இது அப்படின்னு. இது ரெண்டும் சேர்ந்து தான் உதயகிரன். உதயகிரனுக்கு என்னையா இருக்குது அப்படின்னு, வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமையான ஒரு நடிகர் கூட. பாலச்சந்தரே வந்து பொய்ன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அது யார் ஹீரோ, பாலச்சந்தர் சார் படத்தில் யார் ஹீரோவாக நடிக்க போகிறாங்க அப்படின்போது அவர் ஒரு தெலுங்கு படம் பார்க்குறாரு. இந்த பையன் நல்லா இருக்கான், அவன் இந்த பொய் கதைக்கு கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழில் அறிமுகப்படுத்துனது அவர் தான். அப்புறம் பொய், பெண் சிங்கம், கலைஞருடைய கதை வசனத்தில் இதுவானது, இதெல்லாம் நடக்கும் பொழுது உதயகிரனுடைய வளர்ச்சி வந்து ஆகும்போது அவருக்கு சில சீனியர்ஸ்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, தம்பி கொஞ்சம் இதுவார் இங்கே எல்லாருடைய, ஏன்னா உங்களுக்கு ஒருத்தனுடைய வளர்ச்சி வரும்பொழுது எதிரிகளும் அதிகமாகும். அதுவும் ஒரு 4 குடும்பமே கட்டு ஆண்டிக்கிட்டு இருக்க ஒரு கோட்டைக்குள்ளே போய் ஒருத்தன் வந்து ஒவ்வொரு இதுவாக சிங்கலாக பிரித்து மேயறானா அவனுக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பு வரும்போது கொஞ்சம் அடக்கி வாசின்றாங்க. அதை அட்வைஸ் பண்ணுறாப்புல இந்த பையனை வந்து நேரடியாக போய் டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம மாட்டிப்போன்னு முடிவுக்கு வராங்க. குறிப்பாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், சிரஞ்சீவி ஃபேமிலி. ஆமாம் சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் சிரஞ்சீவி குடும்பத்துக்குள்ளே இவர் ஆல்மோஸ்ட்டு வந்துட்டார் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் அந்த டைமில் வந்துட்டு இருந்துச்சு சார். ஏன்னா சிரஞ்சீவியுடைய மகளே அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க போகிறதா அவங்க கேட்டதாக தகவலில் வந்துச்சு சார். அது எந்த அளவுக்கு சார் உண்மை? திருமணம் பண்ணி போகிறதுனா நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயாச்சு. நிச்சயதார்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நிச்சயதார்த்தம் நடந்தாச்சு. அப்புறம் என்னன்னா, உதயகிரனுக்கான வெல்விஷர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ஐயா உன்னை வந்து டம்மி ஆக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க, ஒரு இது கிடையாது. என்னன்னா ஒருத்தங்க கடகடன் வளர்ந்துக்கிட்டு வரான். ஏன்னா அந்த காலகட்டம் தான் உதயகிரன் வர காலகட்டம் தான் ஜூனியர் என்டிஆர், பிரபாஸ், ராணா, இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் வந்து குடும்ப வாரிசுகள். இவங்க தாத்தாக்கள்லாம் வந்து ஹீரோக்கள், ப்ரொடியூசரு எல்லாம். இவங்க வர நேரம் ஒரு பையன் எங்கேருந்தோ வந்து ஒரு மிடில் கிளாஸை வந்து அடித்து தூக்கிட்டு இருக்கான்னா அத்தனை பேர் கண்ணு உறுத்தம் இல்லைங்களா? இவங்களுடைய அவருக்கு மார்க்கெட்டு வேறு, வேறு ஃபேன்ஸு, பெண் ரசிகர்கள் ஒரு பக்கம், நீங்கள் தமிழில் ஒரு பக்கம் டிமாண்ட் இருக்குது, கன்னடத்தில் போய் நடிக்கிறாப்புல என்ன ஆகிறது இல்லை. சரி, எப்படி ஒருத்தனை வந்து சூட்சமத்தில் வீழ்த்துறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து பொண்ணை கொடுப்போம், நிச்சயதார்த்தம் பண்ணுவோம், ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த நேரம் என்ன ஆகுதுன்னா, எங்கே ஒரு பெரிய சிரஞ்சீவிக்கு கோபத்தை உண்டாக்குதுன்னா, நிச்சயதார்த்தம் முடியுது, விஷயம் தெரிய ஆரம்பிக்குது, உன்னை டம்மி பண்ணுறதுக்கு தான் இது பண்ணாங்கன்னு அந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணுறான். திருமணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு பெரிய ஈகோ ப்ராப்ளம் ஆகுது சிரஞ்சீவி. எந்தெந்த கம்பெனிலாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த கம்பெனிலாம் ஃபோன் பண்ணப்படுகிறது, அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்குற சொல்கிறாங்க, இவனை வச்சு படம் பண்ணக்கூடாதுன்றாங்க. நீங்கள் அப்படியே சிரஞ்சீவியோடைய ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுங்க.
ஒரு பக்கம் என்டிஆர், இன்னொரு பக்கம் நாகேஷ் ராவ், ராமநாயுடு, இவங்க தான் வந்து சினிமா வந்து கட்டி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இவ கூட சொல்லலாம். அப்போ தான் இந்த பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ் இவங்கெல்லாம் வளர்ந்துக்கிட்டு வராங்க, நாகார்ஜுனாலாம். இவங்களுக்குள்ள ஒரு பேசிக்கிறாங்க, நம்ம ஃபேமிலி தவிர வேறு யாரும் உள்ளே விடக்கூடாதுன்னு. அதில் மீறி வந்த ஒரு நபர் தான் வந்து கிருஷ்ணா, யார் மகேஷ் பாபுடைய அப்பா. அவர் ஒரு பக்கம் இது பண்ணிக்கிட்டார். இங்கே என்னென்னா கம்யூனிட்டி கொண்டு வராங்க. ரெட்டி நாயுடு அப்படின்ற 2 கம்யூனிட்டி கொண்டு வராங்க. இந்த நேரம் மெட்ராஸில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு ஒரு பையன் வராப்புல. எல்லாரும் வந்து நீங்கள் என்டிஆர்லேருந்து மற்றவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா தத்த காப்பத்துக்கான டான்ஸ் ஆடுவாங்க. வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் என்னென்ன தோணுதோ, பெரிய பெல்பாட்டம், பெரிய தொப்பியை வந்து இடுப்பில் வந்து பெல்ட்டு கட்டிக்கிட்டு ஸ்ரீதேவி கூட மனசாட்சியே இல்லாமல் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. வந்து துளி கூட மனதை. அப்போ ஒரு பையன் இறங்குறான், இறங்கி மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடுறான். அவன் ஸ்டைலிஷாக இருக்கிறான் ஆள். அப்படின்போது யார்ன்ட்டு அப்போ தான் சிரஞ்சீவி உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இன்ஸ்டியூட்டில் போய் மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ரஜினியா கூட சேர்ந்து ரஜினி செட்டில் கூட படித்த பையன். ஏற்கனவே வந்து தமிழில் அறிமுகமாகிட்டான். ராணுவ வீரன் ஒரு படத்தில் நடிச்சாச்சு. இங்கே தெலுங்கில் வந்து கலக்க போகிறான் அப்படின்போது தான் சிரஞ்சீவிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. வந்து தம்பி, இது மாதிரிலாம் வந்து பேக்ரவுண்ட் இல்லாமலாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, பேக்ரவுண்டு வேணும்னு. சிரஞ்சீவியோடைய புத்திசாலித்தனம். அப்பொழுது சீனியர் நடிகராக, மிக சீனியர் நடிகராக இருக்கிற அல்லு ராமையா, யார், அல்லு அர்ஜுனுடைய தாத்தா. நீங்கள் காதலன் படத்தில் பார்த்துருப்பீங்க, மனோரமாவுக்கு ஜோடியாக வருவார் அந்த தாத்தா. அவருடைய மகள் சுரேகாவை திருமணம் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகிடுது, இந்த அல்லு ஃபேமிலிக்குள்ளே வந்துடுறாரு. என்னதான் பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தாலுமே தன்னை ஒரு நெப்போட்டிசம் ஃபேமிலிக்குள்ளே அந்த தன்னை வந்து அடாப்ட் அங்கேருந்து பொண்ணு எடுத்து கட்டிக்கிறாப்புல. கட்டினவுடனே ஆட்டோமேட்டிக்காக அல்லு அரவிந்த் வந்து சிரஞ்சீவி கால் ஷீட் பார்க்க ஆரம்பிக்கிறார். கீதா ஆர்ட்ஸ்னு ஒரு உருவாகுது. இன்றைக்கி வரைக்கும் கீதா ஆர்ட்ஸில் படம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ராம் சரண், இன்னொரு பக்கம் வந்து அல்லு அர்ஜுன், இந்த ஃபேமிலி அல்லு சிரீஷ். எப்படி பாருங்கள், சிரஞ்சீவி குடும்பத்திலிருந்து 18 ஹீரோ வந்திருக்காங்க. அவங்க சகோதரி மகன், அந்த தம்பி மகன், அது இதுன்னு. இதுக்குள்ளே ஒருத்தன் வந்து ஒரு சாமானியன், ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் சினிமா ஆசையில் வந்து அவன் பூம்னு வரான், அவன் திறமையில் வளர் அப்படின்போது இவங்களால தாங்க முடியல. ஏன்னா போட்டிக்கு இவங்களுடைய வாரிசை உள்ளே இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம வாரிசுகளை இவன் காலி பண்ணிடுவானோ அப்படின்னு ஒரு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணி சிரஞ்சீவி வீட்லேயே உதயகிரனுக்கு பாரியா சிரஞ்சீவி பொண்ணையே கல்யாணம் பண்ணுறான்னு வரும்பொழுது உதயகிரனுக்கு வெல்விஷர்ஸ் சொல்கிறாங்க, ஐயா உன்னை வந்து வீட்டோட மாப்பிள்ளையை வச்சுக்க போகிறாங்க. அவங்க வீட்டில் வந்து சிரஞ்சீவிக்கு வந்து நீ கால் ஷீட் பார்க்குற வேலை, உனக்கு டைரி கையில் பிடிச்சின்னு போகிற வேலை தான், உனக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது, உங்கள் லைஃப்பை காலி பண்ண பார்க்குறாங்கன்னா அந்த திருமணத்தை உடைச்ச உடனே தான் பெரிய ஈகோ ப்ராப்ளம். ஒரு கட்டத்தில் ஓஹோன்னு இருந்த ஒரு நடிகன் போய் கம்பெனியாக வாய்ப்பு கேட்குற நிலைமைக்கு கொண்டு வந்தது. சினிமா அரசியல் இதுதான். ஒருத்தன் நினச்சா உச்சத்தில் போய் நிற்க வைக்க முடியும், கீழே இறக்க முடியும். அப்படி உதயகிரனுடைய மார்க்கெட் கீழே இறங்குது. இதுதான் அவருக்கு ஒரு மன உளைச்சலையும் கொடுத்துச்சா சார்? ஏன்னா ரொம்ப நாளாகவே இண்டஸ்ட்ரியில் அவர் ஃபேஸ் காட்டாமையே இருந்ததுங்க. ஆமாம்மா, ரொம்ப நாள் காட்டாமல் இருந்தது. வெளியே வந்தால் ஏறக்குறைய மிரட்டல்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. தனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லை. ஒரு சாதாரண ஒருத்தன், நீங்கள் ஒரு சாதாரண ஒருத்தன் ஒரு ஆளுமையாக வலிமையாக இருக்கிறவனை போய் எதிர்த்தானா அவன் எப்படி எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த நிச்சயதார்த்தத்தை அதுதான் வந்து உதயகிரன் இறப்புக்கு பிறகு சொன்னது என்னென்னா, இந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி யாராவது உதயகிரனுக்கு சொல்லியிருக்கலாமே, இல்லைனா அந்த நிச்சயதார்த்தத்தையாவது மறுத்துருக்கலாம். ஒரு நிச்சயதார்த்தம் நடந்து அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லும்பொழுது அது ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஆகிப்போச்சு அவங்களுக்கு. வந்து அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அவன் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி முழுக்க பேச ஆரம்பிச்சது தான் பெரும் கோபத்துக்குள்ளானது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து உதயகிரனை கட்டம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டம் கட்டி இது பண்ணுறாங்க. இந்த தற்கொலை சம்பவம் அதுக்கு பிறகு மன உளைச்சல் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிருக்கு பயந்து இது வந்து பத்திரிகையில் வந்த செய்தி தான். வந்து கார்லேயே பயணம் பண்ணியிருந்துருக்கிறான் உதயகிரன். அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போக முடியல, வெளியே வந்து பண்ண முடியல, நண்பர்கள் உதவியோட கார்லேயே இருந்துருக்கு. வெறும் கார்லேயே ட்ராவல். வெளியே எங்கேயாவது பார்த்து ஒரு இடத்துல போய் ஒரு பொது கழிப்பிடத்தில் போயிட்டு பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது, திரும்ப வந்து காருக்குள்ளே இருக்குது, நண்பர்கள் ஏதாவது உணவு வாங்கி கொடுத்தா சாப்பிட்றது, இப்படி கிட்டத்தட்ட 10 நாள் காருக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டாங்களா, நீ நடிக்க மட்டும் கூடாதான் அப்படின்றது அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறான். அதன் பிறகு நடந்தது என்னென்னு தெரியல, ஒரு தற்கொலைன்ற விவகாரம் ஒரு தென்னிந்திய சினிமாவே வந்து உழுக்குச்சு. அது இதை வெளிக்கொண்டு வந்தது யார் தெரியுங்களா? ஒரு வழக்கறிஞர். அவர் பேர் வந்து அருண்குமார்.
ஆமாம் சார். ஏன்னா இப்போ நம்ம வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோடது மட்டும் தான் நம்ம வந்து அதிக அளவு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அன்னைக்கு இது தெலுங்கு இண்டஸ்ட்ரியே புரட்டி போடுறதுக்கான காரணம் என்னதான் 4 குடும்பத்தை மீறி வந்துட்டாருன்னா, அந்த கேஸை வந்து மூடி மறைச்சிருப்பாங்க. பட் அதையும் மீறி அந்த கேஸ் வெடிச்சதுக்கு காரணம் பின்புலத்தில் யாரோ கண்டிப்பா இருப்பாங்களா சார்? கண்டிப்பா. ஸோ அது நீங்க சொன்ன மாரி இது இப்படியே விட்டா என்னங்க ஆகணும்? மீடியாக்களும் எழுதுறதுக்கு பயப்படுறாங்க. மீடியாக்களும் தொட்டும் தொடாம அது சில புலனாய்வு பத்திரிகைகள் எழுதுறாங்க டேரிங்கா. ஆனால் இவங்கள மீறி ஒண்ணும் பண்ண முடியல. அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டாங்க. அப்ப இருக்கிற ஆளுங்கட்சியிடம். ஏறக்குறைய சினிமாவே நாங்க தான் வச்சிருக்கிறோன்றாங்க. அதை மீறி ஒரு வழக்கறிஞர் அவர் மனசு தாங்கல. அவர் என்ன பண்றாரு, மனித உரிமைகள் கழகத்துல போயிட்டு ஒரு புகார் மனு குடுக்குறாரு. இது தற்கொலை தான். டேரிங்காவே பேர போடுறாரு. சிரஞ்சீவியும், நாகார்ஜுனனும் தான் காரணம். அந்த ஃபேமிலி தான் காரணன்றாரு. அப்ப அவங்க எடுத்துக்கிறாங்க, அந்த வழக்க எடுத்துக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அங்க ஒரு அழுத்தம் வருது அவங்களுக்கு. அழுத்தம் வரும்போது அவங்க என்ன லூப் வைக்கிறாங்கன்னா, இறந்து போன உதயகிரனுக்கு நீங்க ரத்த சொந்தமா? உறவினரா? இல்ல உங்க வீட்ல பொண்ணு குடுத்து பொண்ணு எடுத்திருக்கிறாருன்னா எதுவும் கிடையாதுங்க. நான் ஒரு வழக்கறிஞர், ஒரு பொதுவான ஒரு மனுவை போடுறேன் நானு. இல்ல இது எடுத்துக்க முடியாதுங்கன்னு தள்ளுபடி பண்ணிடுறாங்க. பட் அந்த ஒரு விஷயம் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால தானே சார் கம்மிங் கண்டிப்பா நடந்தது தான் அது. நீங்க கோர்ட்ல பார்த்துங்க, சுப்ரீம் கோர்ட்ட பார்த்துங்கன்னு அவங்க சொல்றாங்க. அவர் அப்படியே விட்டுறாரு வந்து. அவங்க குடும்பத்திலயும் யாரும் போறா ஏன்னா அவங்க உதயகிரனுக்கு என்னன்னா பர்சனல் வாழ்க்கையில அவங்க அம்மா இவர் நடிகரா இருக்கும்போது இறந்து போனார். அந்த இறப்பு வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா அவங்க அம்மாவுடைய சப்போர்ட்ல தான் அவர் வராரு வந்து. அவங்க அப்பாவுக்கு பெரிய விருப்பம் இல்ல. நீ போ அப்படின்னு. இறந்து போனார். தாய் இறந்து போன ஒரு சில மாதங்கள்லயே வந்து தந்தை 2வது திருமணம் பண்ணிக்கிறாரு. அது இன்னும் பெரிய அழுத்தத்தை கொடுக்குது மன ரீதியா. இது தவிர பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியா போட்டி நடக்குது. தொழில் ரீதியா எதிரிகள் ஆகுது. பெரிய ஒரு குடும்பத்தில வந்து சம்மந்தம் பண்ணி, அந்த சம்மந்தத்த வேணான்னு சொல்லும்பொழுது, அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தன்னை எதிர்க்குது. அந்த எதிர்ப்பு தாங்க முடியல. கடுமையான மன உளைச்சல். சப்போர்ட்டுக்கு யாரும் இல்ல. நண்பர்கள் ஃபோன் எடுத்து பேச மாட்டேன்றான். பயப்படுறான். அந்த அளவுக்கு அழுத்தம். ரிசீவர் கீழ வச்சுட்டு இருக்கானுங்க. என்ன பண்ண முடியும் பாருங்க. எதுவுமே இல்லாத பின்புலம் இல்லாதவன். போய் ஒரு கம்பெனில போய் ஐயா நீங்க அட்வான்ஸ் திருப்பி குடுக்க வரேன் நானு. எனக்கு சம்பளமே வேணான்னு சொன்னா, எப்பா நீ இந்த கம்பெனி பக்கமே வராத. என்கிட்ட பேசணும்னு சொல்லாத. அவரு கோச்சிப்பாரு. அவருன்னு ஒரு வார்த்தைய போடுறாங்க. அது யார் வேணாலும் வச்சுக்கலாம். இது சினிமாவுல நடக்கிற மாரியான ஒரு விஷயம் நடக்குது. இவனால அழுத்தம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறான். சார் கிட்டத்தட்ட அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து 2000 அந்த வருஷத்துல தான் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. ஹேட்ரிக் படங்கள்லாம் கொடுக்குறாரு. ஹிட் ஆகுறாங்க. ஒரு மிகப்பெரிய டாக்கா போயிட்டு இருக்குது. ஸோ அவரோட வயதும் ஒரு காரணம் எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அந்த ஒரு டைம்ல வந்து அந்த சின்ன வயசுல இந்த மாதிரி விஷயத்தை வந்து எப்படி பக்குவமா ஹேண்டில் பண்ணும் அது தெரியாம அந்த மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸும். ஏன்னா கிட்டத்தட்ட 2000ல இன்ட்ரோ ஆனாரு. 2003லயே 2004லயோ சிரஞ்சீவி மகள் அந்த என்கேஜ்மெண்ட் அந்த விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறமா தான் லேட்டரான ஒரு மேரேஜ் எல்லாம் பண்ணி இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தார். ஸோ அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவர் இன்ட்ரோ ஆகி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துல கொடுத்த ஹிட்டும் அப்போ அவருக்கு இருந்த அந்த ஏஜும் அந்த மெச்சூரிட்டியும் வந்து அவருக்கு அந்த மனசுல கொடுத்ததை எடுத்துக்கலாம். நிச்சயமா அதில் 2 விதமா எடுத்துக்கலாங்க. ஒண்ணு வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லாதது ஒண்ணு வந்து. ஒரு சின்ன வயசுலயே உங்களுக்கு வந்து ஒரு 3 படம் தொடர்ச்சியா இட்டு தமிழ்ல படங்கள் நடிக்கிறாரு. லட்சங்கள்ல சம்பளம் வாங்குறாரு. ஒரு அந்த சின்ன மிகப்பெரிய வயசுல இடம் மார்க்கெட் உனக்கு. மார்க்கெட் விழுந்தது. அந்த அழுத்தம் ஒரு கைக்கு வந்து இப்படி கிடைச்ச ஒரு பொருள் வந்து அடுத்த நொடியா வந்து எல்லாம் காணாம போகுது. அப்படியே வந்து ஆவியாகி போகுது அப்படின்ற ஒரு அழுத்தம் வந்து சின்ன வயசுல இருக்கு இல்லைங்களா? ஒரு 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 25 வயசுல அதிகபட்சமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒருத்தன் ரூ. 1,00,000 சம்பளம் வாங்கினாலே ஓஹோன்ற அர்த்தம். பல லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறான்னா, அந்த பையனுக்கான மனநிலை எப்படி இருக்கும்? இது ஒண்ணு. 2வது வந்து சினிமாவில் ரொம்ப கீழ்நிலையில இருந்துலாம் வந்து போராடிலாம் வரல உதயகிரன். வந்த உடனே டக்குன்னு ஒரு அதிர்ஷ்டமும் சேர்ந்து ஒரு பக்கம் வந்ததுனால, இந்த கைவிட்டு போகுதுன்ற இந்த அழுத்தம் இந்த யாரும் அட்வைஸ் பண்றதுக்கு ஆள் இல்ல. யாரையாவது கிட்ட போய் அட்வைஸ் கேட்கும்போது பயந்து ஓடுறாங்க அவங்க. இவனுக்கு அட்வைஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவங்க மிரட்டப்பட்டு உள்ளார்கள். எல்லா பக்கத்துல இருந்தும் பிரச்சனைகள். இவன் வந்து ஹைதராபாத்லயே இருக்கக்கூடாது. எங்கேயாவது போயிடு நீ விஜயவாடாவா, அமராவதியோ, காக்கிநாடாவோ எங்கனா போயிடு. அப்படின்ற அளவுக்கு அவனை வந்து துரத்தி விட பார்க்குறாங்க. என்ன அவன் அந்த பக்குவம் இருக்காது இல்லைங்களா? இந்த 2ம் கட்டாம் வயசுன்னுவாங்க. அந்த வயசு தான் அது வந்து. எது நல்லது, எது கெட்டதுன்னு யாராவது கைட் பண்ணா தான் உண்டு. யாராவது தைரியம் சொல்லணும். உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் இதில் ஒரு இன்க்ளூடாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இதே போல தான். இதுக்கு ஏன் அனுபவப்பட்டு வரணுன்ற ஒரு தகவல் இருக்கீங்களா? இந்த ஃபேமிலி தாண்டி யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும்போது ஒரு இளைஞர் வந்து போய் வாய்ப்பு கேட்குறாப்புல. கதவை தட்டுறாரு. கிடைக்காது. அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியுது. கிடைக்கிற சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிக்கிறாப்புல அவர். ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்கிறாருங்க. கும்பலில் நிற்கிறாப்புல. நம்ம விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா? இப்போ சூரியலாம் கூட சங்கமம்ன்ற ஒரு படத்தில் ஒரு காட்சியில் நிற்கிறாருன்னு இப்போ எடுத்து போட்டிருக்காங்க. இது மாதிரி நின்ன ஒரு மனிதர் அப்போ என்ன பண்ணுறாரு? புத்திசாலி தானே. இங்கே அறிவாளியை தாண்டி புத்திசாலிக்கு தானே. அவர் வந்து தன்னை வந்து சின்ன சின்ன ரோல் கொஞ்சம் கிடைக்கும் பொழுது தான் வந்து சிரஞ்சீவியோடைய மிக தீவிர விசிறி.
நான் வந்து ஒரு பரம ரசிகன், நல்லாவும் இருப்பார் ஆள் வந்து அப்படின்னு தன்னை வந்து பிரகடனப்படுத்திக்கிறாப்புல, மீடியாவில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாப்புல, இவராக வந்து நோட்டீஸ் அடித்து ஒட்டுறாரு, போஸ்டர். இது தவறு இல்லைன்ற நான். நீங்கள் அறிவை அறிவால் தான் வெல்ல முடியும், சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெல்ல முடியும். இது வேணும். அப்படி வந்து வர்றாரு, அது சிரஞ்சீவி கண்ணில் படுது, ஆள் நல்லாவே இருக்கிறான், நான் நம்மளுடைய எதுன்றான், நமக்கு கைக்கிடக்கானமான ஆள் தான் அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு சிஷ்யன் இந்த மாதிரியான படங்கள் வரும். ரஜினி வந்தாருன்னா பிரபு நடிப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரி சிரஞ்சீவி படத்துலலாம் இவருக்கு தம்பி கேரக்டரு, ஒரு இந்த கேரக்டரு, அண்ணையான்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரியில் அப்படி சிரஞ்சீவி விட்டு, சிரஞ்சீவியோட நிழலில் தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் வராரு, ஹீரோவாக நடிக்கிறாரு, ஹிட்டாகுது, பெரிய ஹிட்டாகுது, இவருக்கு ஒரு ஃபேன்ஸ் உருவாகிறாங்க. ஆனாலும் வந்து சிரஞ்சீவி புராணம் பாடிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அது தேவை. அவர் வேற யாரும் இல்லை, ரவி தேஜா. எனக்கு இப்போ தான் சார் கேள்வி கேட்கணும். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் வரும்போது தான் இந்த நெப்போட்டிசத்துக்குள்ள மாட்டி இப்போ உதயகிரண் மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஃபேட் அவுட் ஆயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ரவி தேஜாவும் கிட்டத்தட்ட அதை எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தவர் தான். அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தாலுமே சிரஞ்சீவியோட சப்போர்ட் இருந்திருக்குல்லவா? சிரஞ்சீவியோட சப்போர்ட். அது காரணம் என்னன்னா, அந்த சப்போர்ட் அவரே உருவாக்கிக்கிட்டார். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவருக்கு ரவி தேஜாவுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து பட வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப சாதாரண ஒரு சின்ன சின்ன கேரக்டர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அவர். ஆனால் அவர் வந்து பிடிக்குது. ஆனால் தனக்கு ஒரு இடம் வேணும் போது யாரோடைய சப்போர்ட்டோ, சிரஞ்சீவியோ பாலகிருஷ்ணாவோ நாகார்ஜுனோ யாரோ ஒருத்தர் வேணும். அடிப்படையில் ஒரு சிரஞ்சீவியருடைய ரசிகர் தான், சிரஞ்சீவி பிடிக்கும். அந்த இடத்த போய் கட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு. உதயகிரனுக்கு அப்படி கிடையாது. வந்தவுடனே இட்டு படம், அடுத்தடுத்து 3 இட்டு, ரேஞ்சே வேறு மாதிரி போயிடுது. சும்மா சாதாரண வந்த ஒரு பையன் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு BMW காரில் போகிறான்னா எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதுதான் அங்கு உள்ளவர்களுடைய கண்ணை உறுத்தி உள்ளது. இதுதான் உதயகிரன் மேலே ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கிறது. இது எவ்வளோ பெரிய ஒரு பாவம். இந்த ஒரு வழக்கறிஞர் அதை தைரியமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னு இன்றைக்கும் இந்த சுஷாந்த் சிங் விஷயம் மாதிரி தான் இன்றைக்கும் அது வந்து ஆந்திர இண்டஸ்ட்ரியில் ஒரு பேச்சாக ஒரு அனுதாபமாக போயிட்டுருக்கு. அப்போ அவருடைய படத்துக்கு பின்னாடி வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி தான் முக்கிய ஒரு காரணமாகவே இருக்குது. முக்கிய காரணம் அவங்க தான் சார். எப்படி சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோடைய அந்த ஒரு இறப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய காரணத்தை கங்கனா ரனாவத் மாதிரி அந்த சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே சொன்ன மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அதை பற்றி பேசியிருந்தா இன்னைக்கு அதை பற்றி பெரும்பாலும் மக்கள் எல்லாருமே பேசியிருப்பாங்க, நீதி கிடைச்சிருக்கோம். கண்டிப்பாக சார். அதில் இதை பற்றி பல விஷயங்கள் நம்ம நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.